குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ். மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் வந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. இந்த வேல்ஸ் அகாடமின்றது ஒரு பெரிய ப்ராஜெக்டும் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா. பெரிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கும் நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்கும் நாங்கள் பல வழிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வழி தான் இந்த மைண்ட் ரெனியூவல்ன்றது. மைண்ட் ரெனியூவலில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்களை சொல்லி அவங்க மனதுக்கு நிம்மதியை கொடுக்குறோம், மனதுக்கு தெளிவை கொடுக்குறோம், வாழ்க்கையில் நல்ல சமாதானமும் சந்தோஷமும் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் பெறுவதற்கான வழியையும் காட்டுகிறோம். இதுதான் மைண்ட் ரெனியூவல். ஆனால் இது இல்லாமல் நாங்கள் வேல்ஸ் அகாடமியில் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ இந்த விஷயம் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே முத்தாய்ப்புன்னு வைக்கலாம். ஏன்னா இது இல்லாமல் அவங்க அந்த ப்ராஜெக்டும் பண்ண முடியாது. அந்த ப்ராஜெக்டை பண்ணுறவங்க எல்லாருமே இதை முதல்ல எடுத்துக்கிட்டு தெளிவாயிட்ட அப்புறம் தான் அதை பண்ணுறாங்க. அப்போது தெளிவான மனது, எதை செய்கிறதுக்கும் தெளிவான மனது வேணும். தெளிவான மனது வேணும்னா நிச்சயமாக கடவுளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், நமக்கு சரியான வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை தெளிவாக தெரியணுன்னா கடவுளின் நம்பிக்கை வேண்டும். கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நிறைய பேர் பாருங்கள், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நெத்தியில் விபூதி போட்டுப்பாங்க இல்லையா, பட்டை அடிப்பாங்க இல்லையா, இல்லாட்டி நாமம் போட்டுப்பாங்க இல்லையா, சர்ச்சுக்கு போய் ஒரு செயின் போட்டுப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்குன்னுவாங்க. கடவுள் நம்பிக்கை அப்படி வராது. கடவுள் நம்பிக்கை நீங்கள் நெத்தியில் விபூதி போட்டதாலேயோ, இல்லை கோயிலுக்கு போகிறதாலையோ, இல்லை சர்ச்சுக்கு போகிறதாலையோ, கழுத்தில் கிராஸு போட்டுக்கிறதாலேயோ வராது. இல்லை மாஸ்க்கு போகிறதாலையோ, தலையை இடித்து அங்கே கருப்பாக்குனாலையோ, நெத்தியை கருப்பாக்குனாலோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கடவுள் நம்பிக்கை அப்படிலாம் வராது. நம்ம அப்படி தான் தீர்மானிச்சிருக்கோம். நிறைய பேர் நம்ம தொடக்கத்துலேருந்தே எப்படி தீர்மானிச்சிருக்கிறோன்னா, கோயிலுக்கெல்லாம் நிறையா போயிட்டோன்னா கடவுள் நம்பிக்கை வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, கோயிலுக்கு நிறைய போனதாலேயோ கும்பிட்டுட்டே இருக்கிறதாலேயோ இந்த கடவுள் நம்பிக்கை வராது. அப்போ கடவுள் நம்பிக்கை வர்றதுக்கு என்ன வழி? கடவுள் நம்பிக்கை வந்து நம்ம அவருடைய பாதுகாப்பில் நடக்கிறதுக்கு என்ன வழி? அது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கிறது. அப்போ அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கடவுளுடைய விஷயங்கள் முழுதுமாக தெரிந்து கொள்வது. அதனால் தான் அவர் சொல்கிறார், கடவுள் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் எப்படி அழிந்து விட்டார்களாம், அறிவில்லாமல் தான் அழிந்து விட்டாங்களாம், இல்லாட்டி அழிய மாட்டாங்களாம். தப்பு செய்கிறதால, ஒருத்தன் இப்படி பண்ணதால், ஒருத்தன் அப்படி பண்ணதால், அதனாலலாம் அழியலை. ஜனங்கள் அழிஞ்சதுக்கு காரணம் என்னவா? ஞானம். கடவுள் ஞானம் இல்லாததால் ஜனங்கள் அழிந்தார்கள். அப்போது கடவுள் நம்பிக்கை வரணும்னா கடவுளுடைய ஞானம் வரணும். கடவுளுடைய ஞானம் வரணும். எப்படி வரும்? கடவுளோட ஞானம் எப்படி வரும்? கோயிலுக்கு போகிறதால வராது, சர்ச்சுக்கு போகிறதால வராது, மாஸ்க்கு போகிறதால வராது. கடவுளுடைய ஞானம், கடவுளை பற்றிய தெளிவான விவரங்கள் புரிந்து கொள்ளும்போது மட்டும்தான் வரும். அப்போ கடவுளுடைய ஞானம், அந்த கடவுளை பற்றிய முழு விவரங்களும் முழுதாக தெரிந்து கொள்வதற்கு அதை பற்றின விஷயம் பேசுகிற இடத்துக்கு போகணும். அதை பற்றி தெளிவாக கொடுக்குற இன்ஃபர்மேஷனை எடுக்கிற இடத்துக்கு போகணும். ஓகேங்களா? அதை கேட்கணும். அப்போது அதை தெளிவாக கேட்க 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 கடவுளை பற்றிய தெளிவான அறிவு வரும். அப்போ ஞானம் வரும். ஞானம் வரும்போது நம்பிக்கை வரும். அதனால் தான் கடவுள் நம்பிக்கை வரும். அதனால் கடவுள் நம்பிக்கை எப்படி வரும்னா, அவர் ஞானத்தை எடுப்பதால் வரும். ஞானம் இல்லாமல் போனால் அழிந்து போகும். எப்படி? ஞானம் இல்லாமல் போனால் நம்ம எங்கன்னா விழுந்துருவோம், ஒத்துன்னு விழுந்துருவோம். முன்னாடி போயிட்டே இருப்போம், குழி இருக்கிறதே தெரியாது, ஒரே தான், ஒத்துன்னு உள்ளே விழுந்துருவோம். அது விழாமல் இருக்கிறதுக்கு தான் கடவுள் ஞானம் எடுத்துக்கணுன்றது. அது சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது சொன்னால கேட்க மாட்டாங்க யாரும். அதெல்லாம் வேணாங்க, ரொம்ப பிஸிங்க நான் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எப்போ விழுவாங்களோ அப்போ தான் தெரியும், ஐயோ விழுந்துட்டோமே, எப்படி விழுந்தோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா, ஓ கடவுள் ஞானம் இல்லாமல் நடந்துட்டோம், அதனால் விழுந்துட்டோம். ஏன்? கடவுள் ஞானம் இருந்தால் என்ன ஆகும்? கடவுள் ஞானம் இருந்தால் அவர் கை என்ன பண்ணும்? நம்மளை பாதுகாத்து நடத்தியிருக்கும். விழுற நேரத்தில் தப்புப்பா, விழுந்துறப்பா, நீ பார்த்துப்பா, செயல்படுப்பா அப்படின்வார். அந்த வார்த்தையை கேட்குறதுக்கான ஞானம் வரணும் இல்லையா? அப்போது இந்த ஞானம் எடுக்கிறதில்ல, கேட்குறதில்ல,
எல்லாத்துக்குமே நம்ம பிஸின்னு சொல்லி போயிட்டே இருந்தால் நிச்சயமாக இந்த ஞானம் வளராது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஞானம் எடுக்கிறதுல, ஒரு தடவை கேட்டு எல்லாம் ஞானம் வந்துச்சுன்னு போக முடியாது. நிச்சயமாக போக முடியாது. ஏன்னா அது கடல் போன்றது. அந்த ஞானத்தை நிச்சயமாக துடிப்பாக எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம வாரத்தில் ஒரு நாள் செஷன் வச்சுருக்கோம். வாரத்தில் 1 மணி நேரம் உங்ககிட்ட டைம் கேட்குறோம். ஏன்னா அது கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கடல் போன்ற ஞானத்தினே துளிகள் கிடைக்கும். கடல் போன்ற ஞானத்தின் துளிகள் கிடைக்கும். அந்த துளிகள் உங்களை காப்பாற்றும். அதுதான் உங்களை காப்பாற்றும். நம்ம அதை விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் ஓடுறோம். அங்கே போய் ஒரு பரிகாரம் பண்ணு, இங்கே போய் ஒரு பரிகாரம் பண்ணு, அந்த மலைக்கு போ, இந்த மலைக்கு போ, இந்த இடத்துக்கு போ, இந்த குளத்துக்கு போ, அங்கே முங்கு, இங்கே முங்கு. எதுவுமே வேலை செய்யாதுங்க. எதுவுமே வேலை செய்யாது. பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அதுதான் வழின்னு கடவுள் எங்கேயுமே சொல்லலை. உங்ககிட்ட கடவுள் சொல்லவே இல்லை. உன் பிரச்சனை தீரணுன்னா இந்த மலைக்கு போ, அந்த மலைக்கு போ. மனிதர்கள் சொல்கிறது இது. இந்த மலைக்கு போ, அந்த மலைக்கு போ, இந்த குளத்துல போ, அந்த கடலில் போய் மூழ்கிட்டு வா. எல்லாமே மனிதர்கள் சொல்கிறது. கடவுள் சொல்கிற ஒரே வழி, உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி, கடவுள் சொல்கிறது என்னுடைய ஞானம் எடுத்துக்கொள், அப்பொழுது மட்டும்தான் காப்பாற்றப்படுவாய். ஏனென்றால் அவருடைய ஞானம் எடுத்தால் தக்க சமயத்தில் தேவையான விஷயங்களை தெளிவாக சொல்லி நம்மளை பாதுகாத்து நடத்துவார். அவர் ஞானம் எடுத்துக்கிட்டால் அவர் யாருன்னு தெரியும். அவர் நம்மளை கைவிடவே மாட்டாருன்னு தெரியும். எப்படிலாம் சொல்லி எப்படி நம்மளை வழி நடத்துவார் தெரியும். இதனால தான் பிள்ளையானவர் அனுப்பிச்சு ஒரு மனுஷனை அனுப்பிச்சு நம்ம தன்மைக்குள்ளே நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார் விஷயத்தை. இல்லாட்டி நம்ம எடுக்க முடியாது. அவர் அங்கேயே இருந்து சொல்லி எடுத்துக்க மாட்டோம். அதனால தான் பிள்ளையானவர் வந்ததே. விநாயகர் எப்படி வினை தீர்த்த விநாயகர் ஆனார்ன்றதுக்கு காரணமே உங்களுக்கு கடவுள் ஞானம் கிடைக்கணும்னு தான். இல்லாட்டி நமக்கு கடவுள் ஞானமே கிடைச்சிருக்காது. அதனால தான் அவர் மனுஷனாகவே வராரு பாருங்க. மனுஷனாகவே வராரு பாருங்க. மனுஷனை ஏன் வராருன்னா, மனுஷனுக்கு தான் கடவுள் ஞானம் தேவை. மேலே இருக்கிற தேவாதி தேவர்களுக்கு தேவையா? சொல்லுங்கள். அவங்களெல்லாம் தேவையில்லை. யாருக்கு தேவை? மனுஷனுக்கு தான் தேவை. ஏன்? மனுஷன் அப்போ தான் வாழவே முடியும். வாழவே முடியும். நிறைய பேர் நினச்சிருக்காங்க படித்து மார்க் எடுத்து நல்லா வேலைக்கு போயிட்டால் வாழ்ந்துடலாம். வாழவே முடியாது. பிரச்சனையில் தான் போய் மாட்டிப்பாங்க. கடவுள் ஞானம் இருந்தால் தான் வாழ முடியும். அதனால தான் எவ்வளோ படிப்பு படித்தாலும், உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ படிக்க விட்டாலும், இந்த கடவுள் ஞானம்ன்ற ஒரு லெசன் இருக்குது பாருங்கள், நம்ம கொடுக்கறது. அதில் கொஞ்சம் பலமாக வர சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், பாக்கியில் எல்லாமே பலமாக எழுந்துருவாங்க. நம்ம அதை மட்டும் செய்கிறதில்ல. நல்லா டியூஷன், அங்கே காலையில் டியூஷன் போ, சாயங்காலம் டியூஷன் போ, இங்கே போ, அங்கே போன்னு சொல்லி அவனை பிழிஞ்சு எடுத்துருவோம். ஆனால் கடவுள் ஞானன்ற இடத்துல ஒரு மணி நேரம் உட்கார வச்சு கேட்க வச்சு பாருங்கள், அவனுடைய தன்மைகள் மாறும், அவனுடைய செயல்கள் மாறும், அவனுடைய திறமை அதிகமாகும், பெரிய ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் நம்ம சொல்கிறோம். இதை தெளிவாக தெரிந்து கொண்டு முன்னாடி போனால் நம்ம பிள்ளைங்களையும் காப்பாற்றலாம், நம்மளும் காப்பாற்றப்படுவோம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த பாடும் இல்லாமல், எந்த வியாதியும் இல்லாமல், எந்த கஷ்டமும் பண கஷ்டமும் இல்லாமல், எந்த நோயும் இல்லாமல், நிச்சயமாக நிம்மதியாக சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் தலையில் வராமல் நிம்மதியாக இருப்போம். உண்மையாகவே. அப்போது அதுக்கு காரணம் கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை எப்படி வரும்? கடவுள் ஞானத்தால் வரும். கடவுள் ஞானம் எப்படி வரும்? அதை பற்றி தெரிந்து கொள்ளும்போது வரும். அதை பற்றி தெரிந்து கொள்வது எப்படி? எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு எடுத்து 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 அந்த ஞானத்தை பெருக்கி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம பசங்க பல ஞானம், எலக்ட்ரானிக் ஞானம், அந்த ஞானம், இந்த ஞானம், அதெல்லாம் பெருக்கிட்டே இருக்காங்க. இங்கிலீஷ் ஞானம் எது வேணால் வச்சுங்க. அதெல்லாம் கூகுளில் போய் அதில் போய் இதில் போய் எல்லாம் தெரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் கடவுள் ஞானத்தை அது மாதிரி கற்றுக்கோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ கூட புரிஞ்சுக்கலாம். இப்போ தெரியாது. ஏன் அப்படின்னா பெற்றோர்களுடைய கைடன்ஸ் அதில் கிடையாது. அதனால் இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளையும் அதே ஞானத்தில் கொண்டு வந்தால் நிச்சயமாக அவர்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எதிர்காலத்தில் அவர்களும் நல்ல துணையாக இருப்பார்கள். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.